ஜனவரி முதல் 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்படுவதற்காக மத்திய ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக புதுப்பிக்கப்பட்ட செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசு இது குறித்து நாடாளுமன்றத்தில் முக்கியமான தகவல்களை அளித்துள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது ராஜ்யசபா எம்பி சாகரிகா கோஷ் சம்பள கமிஷன் தொடர்பான 3 கேள்விகளை கேட்டார். அதற்கான பதில்களையும் பெற்றார். நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த கேள்விகளுக்கான பதிலை எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ளார். இதன் காரணமாக ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் மீண்டும் அதிகரித்துள்ளன. சம்பள கமிஷனின் அறிவிப்பு தேதி தொடர்பான கேள்வி குறித்து நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தகவல் அளித்தார். 8வது மத்திய சம்பள கமிஷனை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். இதற்காக பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை மற்றும் பல்வேறு மாநிலங்கள் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களிடமிருந்து பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளன. கமிஷனின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொருத்தமான நேரத்தில் வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். இது மட்டுமல்லாமல் கமிஷன் அதன் பரிந்துரைகளை பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் காலக்கெடுவிற்குள் வழங்கும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அமைச்சரின் இந்த பதிலுக்கு பிறகு ஊழியர்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. மத்திய அரசு இந்த ஆண்டு ஜனவரியில் 8வது சம்பள கமிஷனை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஊழியர்கள் சிறந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது சம்பள குழுவின் பரிந்துரைகள் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதிக்குள் செயல்படுத்தப்படும். இந்த ஆணையம் ஃபிட்மென்ட் காரணியின் அடிப்படையில் சம்பளத்தை அதிகரிக்க முடியும். இதன் காரணமாக மத்திய ஊழியர்களின் சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.